வணக்கம். இன்னைக்கு 50வது எபிசோட், 50th எபிசோட். மறுபடி நம்ம 41 to 49 நிறைய கேள்விகள், காமெண்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அதை பற்றி ஒரு குட்டி சர்வே. பவர் ஆஃப் வேர்ட்ஸ் பற்றி சொல்லும்போது ரெபெக்கா அப்படின்னு என் கூட வேலை பண்ணுறவங்க பேரண்டிங்க்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. இன்ஃபேக்ட் அதை ஸ்பெசிஃபிக்காக சுட்டி காட்டியிருந்தாங்க. இஃப் வி கேன் கிவ் தேம் த ஐடியா தட் தே கேன் டூ இட் பெட்டர் அப்படிங்கிற பாயிண்ட், ஐ ரியலி என்கரேஜ் தட் கைண்ட் ஆஃப் பேரண்டிங். என் கூட வேலை பண்ணுற இன்னொருத்தர் இப்படி ஒரு புதிர் அனுப்பிச்சாங்க. வார்த்தையிலேயே டை இருக்குது அப்படின்னு அழகாக எழுதி அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் சண்டையும் போடலாம், நம்ம ட்ரா பண்ணிக்கலாம், அப்படின்னு டையும் பண்ணிக்கலாம், அல்லது ஒன்றோடு ஒன்று பிணைத்தும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஐ ஹாவ் ஒன்லி 2 words ஃபார் இட். எங்கேயோ போயிட்டீங்க. இந்த 42 கடைசி கேள்வி அப்படின்னு நான் பேசின போது சில பேர், மோர் தென் 1 person, கடைசி கேள்வியா, அவ்வளோதானா, இனிமேல் வராதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. அதுக்கு இந்த கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். டுமாரோ இஸ் இட் த லாஸ்ட்னு கேட்டாங்க. பட் ஐ டோல்ட் தெம் ஐ வில் கண்டினியூ அன்டில் த வேர்ல்டு கண்டினியூஸ் டு சேலஞ்ச் மீ வித் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது லாஸ்ட் கொஸ்டின், அது லாஸ்ட் ஆன்சர், அவ்வளோதான். பட் திஸ் சீரீஸ் வில் கண்டினியூ அன்டில் ஐ ஹாவ் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் டு ஷேர். மிஸ்டர் டிக்கு அப்படின்னு பேர் இவருக்கு. mrtikku.com போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவரை பற்றி. இவரை நான் டெல்லியில் சந்தித்தேன் ஒரு இவெண்ட்டில். ஃபேமஸ் பிளாகர், ஃபுடி, ரைட்டர், இன்ஸ்பைரிங் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அண்ட் பிராண்ட் கன்சல்டன்ட். இவர் என்னுடைய யூடியூப் சேனலை பார்த்துட்டு ஹீ கேம் அப் வித் திஸ் காமெண்ட். ஹீ செட், எனக்கு பாஷை புரியல, ஆனால் பாசிட்டிவ் வைப்ஸ், ஐ ரியலி லவ்ட் இட், தேங்க்யூ அப்படின்னு அனுப்பிச்சிருந்தாரு. ஐ வாஸ் ஒன்லி ரிமைண்டட் ஆஃப் தட் பியூட்டிஃபுல் சீன் இன் சிந்து பைரவி. ஐ வாண்ட் டு ப்ளே இட் ஃபார் யூ. சாமி, ரொம்ப நல்லா பாடினீங்க சாமி, அருமையா பாடினீங்க சாமி. உங்களுக்கு எதுனாச்சும் கொடுக்கணும் போல ஆசையா இருக்கு. புடவை காசு பணம் இல்ல. இத வாங்கிக்கிறீங்களா? சங்கு மலை சாமி, ரொம்ப சந்தோஷமுங்க. A person who doesn't understand a single word in Tamil to write all the way from Delhi, that is truly encouraging. I really thank him for that kind gesture. என் கூட வேலை பண்ணுற இன்னும் 2 பேர் இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பற்றி பேச்சு வந்தபோது தட் இஸ் த கில்லர் டிசீஸ்னு ஒருத்தர் சொன்னாங்க. இன்னொருத்தர் அது சரி, பட் டசன்ட் திஸ் கான்ட்ரடிக்ட் த அதர் ஒன் வேர் இஃப் யூ மானிட்டர் சம்திங் இட் சேஞ்சஸ் வாட்ஸ் பீயிங் டன்னு சொன்னாங்களே, அந்த லைட்டை பற்றி, பிரைட்னஸ் ஆஃப் த லைட்டை பற்றி, டசன்ட் இட் கான்ட்ரடிக்ட் அப்படின்னு அவங்க சர்ச்சையை எழுப்பினாங்க. ரேவதி அண்ட் ஆர்த்தின்னு என் கூட வேலை பண்ணுற 2 பேர். ஐ ஆக்சுவலி ஐம் ஹாப்பி திஸ் இஸ் ஹேப்பனிங். 2 காரணம். முதல் காரணம் நீங்கள் முன்னால் பார்த்ததையும் ஞாபகம் வச்சுருக்கீங்க. இட்ஸ் அ ரிமைண்டர் டு மீ தட் யூ ஆர் ரிமெம்பரிங் த ஏர்லியர் எபிசோட்ஸ். தி செகண்ட் திங் இஸ், it is a reminder that the world is chaotic, the world is unfair, the world is not rational. Don't expect it to follow some particular form or rule or stipulated methodology you have. Sorry. அந்தந்த நேரத்தில் அந்தந்த உக்திகளை உபயோகித்து போயிட்டே இருக்க வேண்டியது தான். இட் இஸ் ஃபில்டு வித் இன்கன்சிஸ்டன்சிஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரிமைண்டராக நான் இதை பார்க்குறேன். பிரதீப் அப்படிங்கிறவர் நிறைய ஒரு ஃபேமஸ் புக்கு ஞாபகம் வருதுன்னாரு. அப்புறம் ஜானி ஐவ் ஸ்டீவ் ஜாப்ஸோட அந்த ரிலேஷன்ஷிப் ஞாபகம் வருதுன்னாரு.
அப்புறம் இந்த டியேட்டர் ராம்ஸ் அப்படின்னு ஒரு ஃபேமஸ் டிசைனர், ஜெர்மன் டிசைனர், அவர் வந்து சந்தோஷமே பட்டார். ஆப்பிள் இஸ் இன்ஸ்பயர்ட் அப்படின்னு பார்க்கும்போது சந்தோஷமே பட்டார் அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலி எந்த அளவுக்கு இன்ஸ்பயர்டுன்னு பாருங்கள். 1958 அவர் டிசைன் பண்ணிட்டு போயிட்டார். தட் இஸ் அ ரேடியோ. அண்ட் இன் 2001 we had an iPod which was almost, including the click wheel, it was almost E-Adichan copy. இல்லையா? ஸோ ஐ எம் ட்ரூலி ஹாப்பி அப்படின்னு டைரக்டர் ராம்ஸ் சொல்லியிருக்காருன்னா there is something to it. They have stolen well. நல்லா திருடியிருக்காங்க. வைரமுத்து ஞாபகம் வந்தது அப்படின்னு என் கூட வேலை பண்ணுற இன்னொருத்தர் சொன்னார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த என் குலத்தில் கல் எறிந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்பது இலக்கணத்தில் ஒருமை, ஆனால் இங்கே வந்து அது பன்மை அப்படின்னு அழகாக சுட்டி காட்டினார். ரொம்ப நல்லா இருந்தது கேட்க. ஆல் ஆஃப் அஸ் ஆர் ஆக்சுவலி பை ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஆல் த இன்ஃப்ளூயன்சஸ் எவ்ரிபடி ஹேஸ் ஆன் அஸ் அப்படிங்கிறது ஒரு வெரி குட் ரியலைசேஷன். அமேசிங் மிஸ்டர் தாமரை. இந்த விப்லாஷ் படத்தை பற்றி ரொம்ப இம்பேக்ட் ஆகிட்டாங்க என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர். நிச்சயம் பார்க்க போகிறேன்னு சில பேர் எழுதினாங்க. சில பேர் நல்லா ஞாபகம் வந்ததுன்னு சொன்னாங்க. அதில் ஒரு சீன் வரும், எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தைன்னு தமிழில் வருமே ஒரு சினிமாவில், அது மாதிரி திஸ் இஸ் 2 words ஐ ஹேட் அப்படின்னு குட் ஜாப், அதாவது குட் எனஃப் அப்படின்னு சொல்கிறது such a bad phrase in English if you are pursuing perfection அப்படின்னு அதில் சொல்லியிருந்தாங்க. அந்த படத்தில் வரும். பியூட்டிஃபுல் சீன். I wanted to check whether the scenes, the theme, the way it was depicted, is it really how music directors work with their juniors and their new recruits அப்படின்னு நான் யோசிச்சுருந்த போது I asked my colleague, senior drummer at Zoho Corporation, நிஜமாவே சொல்லுப்பா இப்படி தான் நடக்குமா அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, the music, the playing, the jazz, the free form improvisation, அதெல்லாம் so close to perfection. No wonder it's an Oscar winner அப்படின்னு சொன்னார். And he also gave me a movie recommendation. I'm going to watch this movie very soon. Bandish Bandits அப்படின்னு, go check it out அப்படின்னு ஒரு மூவி ரெக்கமெண்டேஷனும் கொடுத்தார். This was interesting. A friend wrote back to me saying, 14 years we have been debating, myself and my wife, and finally it has come to an end அப்படின்னு சொன்னார். உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற தி வாக்குவாதத்தை, if I have been part of the solution, I am really happy. Thank you. We talked about the breadth versus the depth. And a friend pointed out that அகல ஒழுவதை விட ஆழ ஒழுவதே மேல் அப்படின்னு there is a proverb அப்படின்னு சொன்னாங்க. Probably you avoided it அப்படின்னு சொன்னாங்க. I didn't know it. So thank you. I didn't know such a proverb existed. That's a beautiful proverb again. நான் எங்கேயோ அரேபியாவில் தேடின்னு இருந்தேன், நீங்கள் நம்ம தமிழ்நாட்டு ப்ராவர்பையே கொடுத்துட்டீங்க. நன்றி. Again, in the learning bowl அப்படின்னு பேசும்போது we learn something, we don't know how relevant that is அப்படின்னு சொன்னாங்க. But she said, a friend said, I learned typewriting and I thought, why am I doing it? And then when I was doing question papers, when I was creating matter for material for my students, I found it so useful அப்படின்னு சொன்னாங்க. Yes, Steve Jobs சொன்ன மாதிரி, you connect the dots backwards and that's when you really learn and understand, oh, okay, is this why we did that? Is this why this was useful? அப்படின்னு sometimes things fall in place. I agree. Not all the time, sometimes. ரொம்ப வருத்தமாக ஒரு ஃப்ரெண்ட் எழுதியிருந்தாங்க. ஒரு காலேஜில் வேலை பண்ணுறாங்க. ஸோ they are focused in politics, everywhere dirty politics. Teaching profession is noble, but what do we do for the students if this is how it's going to be அப்படின்னாங்க. I have nothing to offer you except empathy, except an understanding. I understand your pain. I really respect the fact that you are fighting on. உங்களால்
10 மாணவர்கள் பாசிட்டிவாக இம்பேக்ட் ஆக போகிறாங்கன்னா, forget about all the other things, you're doing an amazing job. That's how I would recommend you take it. நந்தகுமார் என்னுடைய 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டில் என் கூட படித்த என்னுடைய பால்ய ஸ்நேகிதன் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து இந்த நீட் பிஹைண்ட் த நீட் அப்படின்னு சேல்ஸ் ஒர்க் ஷாப்ஸ்லலாம் சொல்லுவாங்க. அதை தான் நீயும் சொல்லியிருக்க அப்படின்னாங்க. தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஐ டென்ட் நோ தட். ஏன் வாங்குகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தபோது ஐடென்டிஃபைங் த நீட் பிஹைண்ட் த நீட். தட்ஸ் பியூட்டிஃபுல். தேங்க்ஸ் அ லாட். ஸோ நாளை சந்திப்போம். 51. நமஸ்தே.